Glory to God. கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளை இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம், அதாவது கர்த்தருடைய கரம், அது ரொம்ப நம் மீது இருப்பது, நம்முடைய குடும்பத்தின் மீது இருப்பது, நம்முடைய தொழில் மீது இருப்பது ரொம்ப அவசியம். தேவனுடைய தயவுள்ள கரம்னா, தேவ கரம் இருக்கும் பொழுது வெற்றி உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், காரியங்கள் கைகூடி வரும், காரியங்கள் வாய்க்கும், சாத்தியமில்லாதவைகள் சாத்தியமாகும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இல்லை ஒரு வீடு கட்டுறோம், இல்லை ஒரு திருமண காரியங்களை செய்கிறோம், இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறோம், சில காரியங்கள் நமக்கு நடக்கணும், ரொம்ப பெரிய ஈவெண்ட்டு, ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது அது காரியங்கள் வாய்க்கும். பாருங்கள், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெகேமியா புத்தகத்தில் பார்க்கும்பொழுது நெகேமியா ஒரு ராஜா கீழே அயல் தேசத்தில் சூசான் அரண்மனையில் அவர் ஒரு ராஜா கீழே ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். அந்த இடத்துல இவர் சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறார். அந்த இடத்துல அங்கே ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிறாரு. சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க, அதாவது அந்த விட்டு வந்த தேசத்திலிருந்து வந்தவர்கள் சொல்கிறாங்க, தேசத்தில் மகா தீங்கையும் கொடுமையும் அனுபவிக்கிறாங்க, அலங்கு இடிக்கப்பட்டது, எல்லாம் சிறைப்பட்டு போனாங்க, எல்லாம் மறித்து போனாங்க, சில பேர் எல்லா கொடிய மகா தீங்கெல்லாம் அனுபவிக்கிறோன்னு சொன்னபோது ரொம்ப துக்கமாயிடுச்சு பாருங்க நெகேமியாவுக்கு. ஆனால் இந்த போய் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை மீறிட்டோம், நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டோம், நீர் சிதறடிச்சிட்டு எங்களை மன்னியும் சொல்லி போட்டு நல்லா ஜெபிச்சுட்டு ராஜாவுக்கு முன்னாடி திருப்பம் அந்த திராட்சை ரசம் பரிமாறுறாரு. ஏன்னா இவர் பானபாத்திருக்காரு. பரிமாறுகளை ராஜா கேட்குறாரு, பாருங்க, ஏன்பா நீ துக்கமுகமாக இருக்கிற, என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் லீவு கேட்குறாரு. நான் போய் என் தேசத்தை போய் பார்க்கணும், மக்களை போய் பார்க்கணும், கல்லறைகளை போய் பார்க்கணும், எங்கள் அலங்கம் இடிக்கப்பட்டது, வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டது, எல்லாம் எங்கள் தேசமெல்லாம் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு விடுமுறை வேண்டும், நான் போய் என் தேசத்தை பார்த்துட்டு வரணும்னு சொல்லி லீவு கேட்கும்போது எவ்வளோ நாள் செல்லும்னா இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி உடனே லீவை கிராண்ட் பண்ணுறாரு பாரு. அதுவும் இல்லாமல் நான் போய் சேர்றதுக்கு எனக்கு வழி விட்டு அனுப்பும்படிக்கு சில தேசாதிபதிகளுடைய உதவிகள் வேணும், அந்த தேசத்தில் போய் சில காரியங்களை கட்டி எழுப்பணும், சில காரியங்களை நடத்தி முடிக்கணும், அதற்காக வனத்து காவலங்கிட்ட எனக்கு மரங்கள் கொடுக்கப்படணும், கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கப்படணும் சொல்லும்போது ராஜா உடனே எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நெகேமியா கேட்டதெல்லாம் லீவையும் கொடுக்குறாரு, கட்டுமான தேவையான மரங்களையும் கொடுக்குறாரு, எல்லா ஃபேவரும் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா நெகேமியாவின் மேலே ஒரு தயவுள்ள கரம் இருக்குது பாருங்க, ஃபேவரபிள் ஹேண்டு. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் என் மேலே இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க. தேவ கரம் இருக்கும்பொழுது பாருங்கள், ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்குது மட்டும் லீவு கிடைக்கிறது மட்டுமல்ல, அந்த தேசத்தை போய் பார்ப்பதற்கான பர்மிஷன், அந்த கட்டுமான பணிகளுக்கு தேவையான மரங்கள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது பாரு. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய தயவு உங்கள் மேலே, ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குவீர்கள். உங்களுக்கு தேவையான லீவு கிடைக்கும், தேவையான பர்மிஷன் கிடைக்கும், உயர்வுக்கு தேவையான தயவுகள் அதிகாரிகள் கண்களை தேவன் கிடைக்க பண்ணுவார். கேட்டவனே பர்மிஷன் கிடைக்கும், அதெல்லாம் சாதாரணமான விஷயம் பாருங்க. நீங்களும் ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஒரு அதிகாரிகள் இடத்துல நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே உம்முடைய கரம் என் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பர்மிஷன் கிடைக்கும்படி தேவன் செய்வார். சாத்தியமாச்சு பாருங்க. கடைசியா இவர்கள் அந்த அலங்கத்தை போய் நகர சோதனை செய்து ஜனங்களை உற்சாகப்படுத்தி எழுப்பி கட்டுவோம் வாருங்கள் சொல்லி அவர்களை எழுப்பி உற்சாகப்படுத்தி டோட்டலாக அதை கட்டி முடிக்கிறார். 52 நாளில் எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு பெரிய கேங் எழும்பி வருது. அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க, எல்லா அவதூறான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதை மத்தியிலும் கட்டி முடிக்கிறார். ஒரே ஒரு காரணம் என்னென்னா, கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேலே இருந்தது. இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் வெற்றி சிறக்கும், கல்யாணம் நடக்கும், வேலைகள் ஆசீர்வாதமாக முடியும், கட்டுமான பணிகள் ஆசீர்வாதமாக முடியும், எந்தெந்த காரியங்களை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அதெல்லாம் வெற்றிகரமாக முடியும். ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் உங்களை தேடி வரும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களை தேடி வரும்படி தேவன் செய்வார். உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான காரியங்கள் உங்களை மீட் பண்ணும்படி கர்த்தர் எல்லாம் காரியங்கள் வாய்க்கும். அதான் பாருங்கள், கர்த்தருடைய கரம் இன்னைக்கு அது நமக்கு தேவை. நம்முடைய முயற்சினால் வெற்றி பெற முடியாது, நம்முடைய ஆலோசனையினால் வெற்றி பெற முடியாது, நம்முடைய திறமைகளால் நம்மளால் வெற்றி பெற முடியாது.
தேவனுடைய கரம் இருக்கும் பொழுது, தேவ செயல் நேரிடும் பொழுது நாம் வெற்றி அடைய முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கரம் இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருந்தால் உங்கள் ஊழியங்கள் வெற்றி சிறக்கும். நீங்கள் பெரிய பெரிய செய்கிற பெரிய பெரிய காரியங்கள், பிஸ்னஸ்கள் வெற்றி சிறக்கும். பெரிய பெரிய ஈவெண்ட்டுகள் வெற்றி சிறக்கும். காரியங்கள் கைகூடி வரும். 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடித்து வெற்றி சிறந்தாங்க பாருங்க. இன்னைக்கு இதே தேவன் மாறாதவராக இருக்கிறார். ப்ரே ஃபார் த ஹேண்ட் ஆஃப் காட். தேவனுடைய தயவுள்ள கருத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. வேலைக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், அதுக்கு தேவனுடைய கரத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சிறக்க பண்ணுவார். தேவனுடைய கரம் உங்களை உயர்த்தும். தேவனுடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். தேவனுடைய கரம் காரியங்களை வாய்க்க செய்யும். தேவனுடைய கரம் உங்களுக்கு தேவை எல்லாவற்றும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். தேவனுடைய கரம் பெரிய பெரிய மனிதர்களுடைய உதவியை கொடுக்கும்படி அவங்களுடைய இருதயத்தை உங்கள் பக்கம் திருப்பும். பாருங்கள், இதெல்லாம் கர்த்தருடைய கரம் செய்யும். தொடர்ந்து நீங்கள் விசுவாசிங்க, தொடர்ந்து கர்த்தரை நம்புங்க. நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருப்பதாக. ஆமென், ஆமென்.